ஏப்பா எல்லாமே வெட்ட வழியிலாண்ணா, ஏதாச்சும் ஒரு ரூம் பாருங்க. என்னடா இனிமே சமையல் வேலை செய்ய மாட்டாராம். கடையை வித்துட்டு எங்கேயோ காணாத இடத்துக்கு போக போறாராம். ஏன் தெரியல, வந்த வேலைக்கு பேசிட்டு இருக்காரு. நீதா வாங்கடா. இதோ பாருங்க அண்ணாச்சி, முடிவாக ஒரு வேலை சொல்லுங்க, இன்னைக்கே முடிச்சிடுவோம். அட்வான்ஸும். அவர் ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போங்கண்ணே. என்னாச்சு? ஓ சமையல் தாலையா நம்ம ஏரியாலே நம்பர் 1. கல்யாண வீட்டிலேருந்து கருமாதி வரைக்கும் நீ தாலையா கிங்கு. திடீர்னு எல்லாத்தையும் விட்டு போகிறேன்னா எப்படி? வேண்டாம்ண்ணா, தெம்பில்ல. நாங்கள் இருக்கோம். கஷ்டம்டா, எங்கெல்லாம் படித்தவங்க, 4 காசு இருக்க வீட்டு பிள்ளைங்க. யோ, காசு இருந்தால் அது வீட்டோட, நாங்கள் தனியாக என்ன செஞ்சோன்னு ஒன்று இருக்குல்ல, எங்களை உன் பிள்ளையா நினச்சிக்கோ. டேய் கர்ணா, நாளைக்கு போய் ஜெயக்குமாரை பாரு, நான் பேசிடுறேன். அவன் மண்டபத்தை புக் பண்ணி வச்சுருக்கவங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் தருவான். அதில் இருக்க 4 பேரை போய் நேரில் பார்த்தாலே ஈஸியாக சமையல் ஆர்டர் பிடிச்சிடலாம். சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தே, நல்ல சவனா, கிளம்பி போவோம். இந்த வீடு தான்டா. நீ இங்கே நில்றா அதிர்ஷ்ட ராஜா. டேய், இவனை யாரும் பாத்துறாம நீ பாத்துக்கடா. என்ன இங்கே நில்லுந்தா வார. என்ன விஷயம்? சமையல் ஆர்டர் எடுக்கணும். வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் வர சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாமே எங்க சின்ன மாமா தான். இப்போ அவர் வந்துருவாரு, நீங்க அவர்கிட்டயே பேசிக்கங்க. வாயா, உங்க சின்ன மாமே வரட்டும், உங்ககிட்ட நிற்போம். ஆர்டர் கிடச்சிடும்டா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு, எப்படியும் வாங்கிடலாம். ஆத்தாடி, டேய் பொழப்பு தேடி வந்திருக்கோம்டா, மண்ணலி போட்டுடா உன் கால்ல. கர்ணா, எப்படியாவது இந்த ஆர்டரை வாங்கிடுடா, எனக்கு வாழ்க்கை கிடைச்சிரும்டா. மாமா, சமையல் ஆர்டர் கேட்டு யாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் அது? எங்க இருக்காங்க? யாருன்னு தெரியல, சந்தில நிக்கிறாங்க. சின்ன மாமன் சொன்னாங்க, உரல் மாதிரி வந்திருக்க. வாடா. ஊருக்குள்ள ஒருத்த விடாமத்தான் சண்டை போட்டு வச்சிருக்கீங்களா? சல்லிப்பேலோடதான் நான் சவாசம் வச்சிருக்கேன் முருக்கு. ஏய் தம்பி, சௌக்கியமா? உனக்கு நான் தான் வேறு யாரையா செய்ய போகிறேன்? ஆர்டர் தானே, எடுத்துக்க, நல்லா பண்ணு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேர்.